ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது இன்னைக்குள்ளேய எடிட்டோரியல் ஒரு காரசாரமான எடிட்டோரியல். நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது. லெஜிட்டிமைசிங்னா மேக் சம்திங் கரெக்ட். ஒரு விஷயத்த லீகலா கரெக்ட் ஆகுது, கரெக்ட் ஆகுறது. மேக் சம்திங் லீகலி கரெக்ட். ஒரு விஷயத்த கரெக்ட் ஆக்குறது. ரீவான்சிசம். ரீவான்சிசம்னா என்னது? ரீவான்சிசம் அப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கிற ஹேபிட். த ஹேபிட் ஆஃப் டேக்கிங் ரிவெஞ்ச். பழி வாங்குறது. ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் அப்படிங்கிற அந்த வார்த்தை. ரிட்டாலியேஷன் ஒரு வார்த்தை இருக்கு. ரிட்டாலியேஷன் திருப்பி அடிக்கிறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது. அதே மாதிரிதான் ரீவான்சிசம். சரி, அந்த கியான்வாபி கேஸ் வந்து அலகாபாத் ஹைகோர்ட். ஹைகோர்ட்ல இருந்து ஒரு கேஸ் வந்திருக்கு. இது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். நல்லா இருக்கு ஆக்சுவலா. கோர்ட்ஸ் ஷுட் நாட் ஸ்ட்ரே. ஸ்ட்ரேனா ஷுட் நாட் கோ அவே ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷனல் விஷன் ஆஃப் செக்யுலரிசம். மத சார்பற்ற ஒரு நாடு தான் இந்தியா. சரியா? எந்த ஒரு நோ ஃபேவர் டு எனி ரிலிஜன். எந்த ஒரு ரிலிஜனுக்கும் ஃபேவர் கிடையாது அப்படின்னு இருக்கிறது தான் செக்யுலர் இந்தியா. ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் இருக்கு, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய விஷன்ல இருந்து கோர்ட்ஸ் வந்து விலகி போக கூடாது அப்படிங்கிறாரு. இப்போ பேசிக்கா ஏதோ ஒரு ரிலிஜியஸ் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். the judiciary should not be seen, பார்க்கப்படக்கூடாது. எப்படி? as legitimizing, லீகலா சரியாக்குறது எதை? லீகலி ஓகே ஆக்குறது எதை? திரும்பி திரும்பி வரக்கூடிய கம்யூனலி மோட்டிவேட்டட். ஸோ ஒரு ஜாதி ரீதியாவோ இல்லை ஒரு மத ரீதியாவோ மோட்டிவேட் பண்ணப்பட்ட அட்டம்ஸை திருப்பி திருப்பி வருது. ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ திருப்பி திருப்பி வரக்கூடிய இந்த அட்டம்ஸை ஜுடிஷியரி வந்து பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னா, இந்த ஜாதி ரீதியா மத ரீதியா வரக்கூடிய அட்டம்ஸை எதுக்கு அட்டம்ஸ் வருது? ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளேசஸ் உடைய ஸ்டேட்டஸை மாத்துறதுக்கு. எந்த பிளேசஸ்? வர்ஷிப் பிளேசஸ். அப்போ ஒரு முஸ்லீம் இடத்த ஹிந்து டெம்பிளா மாத்துறதுக்கோ இல்லை ஹிந்து டெம்பிள முஸ்லீம் மாஸ்கா மாத்துறதுக்கோ இந்த வரக்கூடிய கம்யூனலி மோட்டிவேட்டட் அட்டம்ஸ் வருது இல்ல? எதுக்கு? பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் உடைய ஸ்டேட்டஸை மாத்துறதுக்கு. அதை வந்துட்டு அது வந்து திருப்பி திருப்பி வருதுங்க. ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. கம்யூனலி மோட்டிவேட்டட் அட்டம்ஸ் திருப்பி திருப்பி வருது. அதை லீகலா ஓகே பண்ணக்கூடாது. யாரு? ஜுடிஷியரி. ஸோ திருப்பி திருப்பி வந்துட்டு ஒரு ஹிந்து டெம்பிள முஸ்லீம் மாஸ்கா மாத்த ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய அட்டம்ஸ லெஜிட்டிமைஸ் பண்ணக்கூடாது ஜுடிஷியரி அப்படின்னு இருக்காங்க. ஏங்க அப்படி பண்றாங்களா அப்படின்னா, அதான் அடுத்து எட் அனதர் ஆர்டர். இன்னொரு ஆர்டர். எப்படிப்பட்ட ஆர்டர் தெரியுமா? தட் மே எண்ட் அப் எக்ஸ்பெடிட்டிங்னா மேக் சம்திங் ஃபாஸ்ட். ஒரு விஷயத்த ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வேகமாக்குங்க, ஸ்பீட் அப். அதான் எக்ஸ்பெடைட்டிங். சரியா? எக்ஸ்பெடைட் பண்றதுனா ஸ்பீட் அப் த ப்ராஜெக்ட் ஆஃப் கன்வெர்ட்டிங் அ மாஸ்க் இன்டு அ டெம்பிள் பை இன்டைரக்ட் மீன்ஸ். ஸோ மாஸ்க் டெம்பிளா மாத்த ட்ரை பண்றாங்க இன்டைரக்டா. அந்த ப்ராஜெக்டை வேகமாக்க ட்ரை பண்றாங்க. ஸோ ஒரு மாஸ்கை டெம்பிளா மாத்துறதுக்கு இன்டைரக்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை வேகமாக்குற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன ஆர்டர்னா, அலகாபாத் ஹைகோர்ட் ஹஸ் ரூல்டு தட், இதுதான் ஜட்ஜ்மெண்ட். செட் ஆஃப் சூட்ஸ் ஃபைல்டு 1991 போட்ட சில கேசஸ். சூட்ஸ்னா கேசஸ். சூட்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு. சூட்னா ஃபிட் ஆகி எடுக்கிறது, சூட்னா இந்த கோட் சூட், அந்த சூட் இருக்குது. வேற கேஸ், லீகல் கேஸுங்கிற மீனிங் இருக்கு. சூட்ஸ் 1991 ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபார் டிக்ளரேஷன். என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா, பார்ட் ஆஃப் த சைட் ஆஃப் த கியான் வியாபி மாஸ்க் இன் வாரணாசி. வாரணாசியில் இருக்கிற ஒரு மாஸ்க். இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் லார்ட் விஷ்ணேஸ்வர். விஷ்ணேஸ்வர் அப்படிங்கிற கடவுளுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த மாஸ்க் இருக்கிறது வந்துட்டு இந்த விஷ்ணேஸ்வர் கடவுளுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துட்டு இப்போ இந்த பாயிண்ட் சொல்றாங்கல்ல, என்னது? மாஸ்க்ல இருக்கிற ஒரு பாட்டு ஒரு இந்து கடவுளுடைய ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்கல்ல, அது லானால தடை செய்யப்படவில்லை. இஸ் நாட் பார்டு பை லா. லானால தடை செய்யப்படவில்லை அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ நீங்க போயிட்டு ஒரு பார்ட் ஆஃப் த மாஸ்க்ல இருக்க ஒரு பாட்டை எடுத்துட்டு இது வந்துட்டு லார்டு விஷ்ணேஸ்வர் வருது அப்படின்னு 1991 போட்ட கேஸுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நீங்க வேணும்னா எடுத்துக்கீங்களேன், இது உங்க ஹிந்து கடவுளுடைய இதுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க வேணும்னா எடுத்துக்கீங்களேன், இது ஒண்ணு லா தடை செய்யல அப்படிங்கிறாங்க. தடை செய்யலன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்க வந்துட்டு சரி, அப்போ நாங்க சொன்ன அந்த 1991 கேஸ் போட்டிருக்கோம்ல, இது ஹிந்து பார்ட் ஆஃப் த
இது ஃபுல்லாவே அந்த மாஸ்க் அப்படின்னா அதுல பாட்டு வந்துட்டு விஷ்ணேஸ்வரர் கடவுளுக்குரியது அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டிய இவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்க, எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா கோர்ட் என்ன சொல்லிட்டு, கவர்மெண்ட்லாம் தடை செய்யலைங்க, லானா தடை செய்யல அப்படின்னு சொல்லி. The court has decided, as it had done earlier on a 2022 suit, 2022ல ஒரு கேஸ் by a group of Hindu worshippers. Hindu worshippers 2022ல ஒரு கேஸ் போடுறாங்க. அதுக்கும் இதே மாதிரி தான் டிசைட் பண்ணிச்சான் கோர்ட். கோர்ட் என்ன டிசைட் பண்ணிச்சு, ஹாஸ் டிசைடட் தட், இது ஃபுல்லாவே தனி கிளாஸ் டிசைட் பண்ணிச்சு. எப்படி 2022ல சூட்ல எப்படி டிசைட் பண்ணிச்சோ அதே மாதிரி டிசைட் பண்ணுது. என்னது அப்படின்னா, old suits are not banned by the Places of Public Worship Special Provisions Act 1991. So இந்த 1991ல ஒரு ஆக்ட் போடுறாங்கங்க, சரியா? பிளேசஸ் ஆஃப் ஸ்பெஷல் வர்ஷிப் ஆக்ட் 1991ல ஒரு ஆக்ட் போடுறாங்க. அந்த ஆக்ட் என்ன தெரியுமா பண்ணுது, ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ட் புரிஞ்சுக்குவோம், அதான் கதை புரியும். என்னங்க திடீர்னு ஒரு டெம்பிள் வந்துட்டு, திடீர்னு ஒரு மாஸ்க் வந்துட்டு இவங்க டெம்பிள்ல இருக்கிற பாதிங்கிறாங்க, கோர்ட்டு ஓகேன்னு சொல்லுது, இதெல்லாம் தடை செய்யறதுக்கு ஒரு லா இல்லையா அப்படின்னு இன்டைரக்டா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதில் தான் இது. 1991ல பிளேசஸ் ஆஃப் ஸ்பெஷல் வர்ஷிப் ஆக்ட்னு ஒன்று போடுறாங்க. இது என்ன தெரியுமா பண்ணுது, விச் இன்வாலிடேட்ஸ் அப்படின்னா மேக்ஸ் வாய்டு, மேக்ஸ் நல், தப்பு அப்படின்னு சொல்லுது. எதை தப்புன்னு சொல்லுது, வேலிட்னா கரெக்ட்னு சொல்றது, இன்வாலிடேட்னா தப்புன்னு சொல்றது. எது, லீகல் ப்ரொசீடிங் நீங்க பண்றீங்க, ஏதாவது ஒரு லீகல் ப்ரொசீடிங் பண்றீங்க, எப்படி பண்றீங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், திருநெல்வேலியில ஒரு மாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், அதே மாதிரி திருச்செந்தூர்ல ஒரு டெம்பிள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் மாத்திர மாதிரி நீங்க லீகல் ப்ரொசீடிங் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. தூத்துக்குடி, இது திருநெல்வேலி, இது திருச்செந்தூர், சரியா? இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் இருக்குதுன்னா அதை நீங்க என்ன பண்ணக்கூடாதான், மாத்தக்கூடாது. அதை மாத்துற மாதிரி லீகல் ப்ரொசீடிங் போடக்கூடாதான். சரிங்க, இது வந்துட்டு எப்படி கணக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை பெறும்போது, ஃப்ரீடம் வரும்போது எந்தெந்த இடத்துல சர்ச் இருந்துச்சோ, டெம்பிளோ, மாஸ்கோ, எந்த ரிலீஜியஸ் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் இருந்தாலோ அதை மாத்திர மாதிரி நீங்க லீகல் ப்ரொசீடிங் போடக்கூடாது. 1991ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்க இப்ப பண்ண முடியாதுல்ல, இப்ப இவங்க பண்ண முடியாதுல்ல. இப்படி ஒரு ஆக்ட் இருக்கு, 1991ல ஒரு ஆக்ட் இருக்கு. அப்போ ரிலீஜியஸ் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் இப்ப இருக்கிறதும், இப்போ இந்த யான்வாபி மாஸ்க் ரிலீஜியஸ் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் தான். இதை வந்துட்டு ஹிந்துடைய இடம், இது கிறிஸ்டினுடைய இடம், நீங்க கேஸ் போட முடியாது தானே, அதுதானே இந்த ஆக்ட் அப்படின்னு கேட்டா அதுக்கு இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட் டிசைடட், கோர்ட் என்ன தெரியுமா முடிவு பண்ணிருக்கு, பழைய கேஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஆக்டுக்குள்ள வராது. அதாவது 1991க்கு அப்புறம் போட்டது தானுங்க இந்த ஆக்ட். ஸோ 1991 வரைக்கும் கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் செல்லுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி பேசுறாங்க பாருங்க. ஆக்ட் போட்டாச்சு, 1991ல ஆக்ட் போட்டாச்சு, கரண்டா இப்ப நீங்க பண்ண முடியாது, இப்ப நீங்க பண்ண முடியாது, சரியா? ஆனா என்ன சொல்றாங்கன்னா பழைய கேஸ் எல்லாம் செல்லும், பழைய கேஸ், ஓல்டு சூட்ஸ் ஆர் நாட் பார், பழைய கேஸ் எல்லாம் செல்லுங்க. அதாவது 1991ல தான் இந்த ஆக்ட் போட்டிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணதும் 1991 தான். அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது என்னுடைய அசம்ஷன், இந்த ஆக்ட் போடுறதுக்கு முன்னாடியே, இந்த ஆக்ட் இருக்குல்ல, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, ஆக்ட் போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்க இந்த சூட்டை போட்டுட்டாங்க. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கேஸ் 1991ல கேஸ போட்டுட்டாங்க. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் வந்துட்டு ஆக்டுக்கு முன்னாடியே வந்துருச்சு இல்ல, அதனால அந்த கேஸ் சொல்லணும், அந்த கேஸை இப்ப எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு, இன் வாட் சீம்ஸ் டு பி ஸ்பெஷியஸ் ரீசனிங் அப்படின்னா, அதாவது ரீசனிங்ல கம்ப்ளீட்லி ஒரு இல்லாஜிக்கல் அப்படிங்கிற வார்த்தை. என்னோட சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க, அதான் ஸ்பெஷியஸ், ஃபெலேஷியஸ் அப்படிங்கிற வார்த்தை, ஸ்பெஷியஸ், இல்லாஜிக்கல் எல்லாமே ஒரே மாதிரி வார்த்தை. ஸ்பெஷியஸ் நம்மளுக்கே தெரியுது, என்னடா ரீசனிங் இது, என்னடா காரணம் சொல்றாங்க அப்படின்னு. கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த கோர்ட் ஹஸ் ஹெல்ட் தட், என்ன சொல்லுதுன்னா, தி ஆக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள், இந்த ஆக்ட் செல்லாதுங்க. ஏன் தெரியுமா, ரிலீஜியஸ் கேரக்டர் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் yet to be determined. ரிலீஜியஸ் கேரக்டர், ஸ்ட்ரக்சருடைய ரிலீஜியஸ் கேரக்டர் நம்மளுக்கு தெரியாது, என்னங்க சொல்ல வராங்க அப்படின்னா. இன் அதர் வேர்ட்ஸ், கோர்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா,
இது டெம்பிளா இல்ல மாஸ்கானே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு இருக்கு. அதுதான் ரிலீஜியஸ் கேரக்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இஸ் yet to be determined. மற்ற வார்த்தைகளை சொல்ல போனா இன்ஸ்டெட் ஆஃப் நிப்பிங் த கன்னிங் பீஸ் ஆஃப் லெஜிடேஷன் இன் த பட். லெஜிடேஷன் அப்படின்னா ஒரு கேஸ். எப்படி ஏமாத்துற மாதிரி ஒரு கேஸை போட்டிருக்காங்க பாருங்க. அந்த கேஸை முளையிலே கிள்ளி எறிகிறதுக்கு பதிலா நிப் இந்த பட் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரிமூவ் பண்றது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இதை ரிமூவ் பண்றதுக்கு பதிலா கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னா ஃபுல் ட்ரையல் நடக்குது, ஃபுல்லா ஒரு கேஸ் நடத்த போகுது. இப்படி ஒரு கேஸை போட்டாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணி விட வேண்டியதானே. நிப்பு இந்த பட்டு சின்னதா இருக்கும் போதே உடச்சி விட்டுற வேண்டியதானே. பண்றதுக்கு பதிலா கோர்ட் ஃபுல் ட்ரையல் இருக்க போது. எதுக்கு தெரியுமா? டு டிசைட் வெதர் த ஸ்ட்ரக்சர் இந்த யான்வியாபி காம்பவுண்ட் மாஸ்கா இல்ல டெம்பிளா, அதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் கேஸ் நடத்த போறாங்க. அண்ட் ஸ்டேட்டட் தட் unless this status is determined based on evidence. எந்த ஸ்டேட்டஸ்? மாஸ்கா இல்ல டெம்பிளா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எவிடன்ஸ் வச்சு டிட்டர்மின் பண்றது வரைக்கும் அதை மாஸ்க்னோ டெம்பிள்னோ சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த ரேஞ்சுக்கு போறாங்கன்னு. இதுதான் ஸ்டோரி. பழைய கேஸ் ஒண்ணு தோண்டி எடுத்து ஒரு மாஸ்க்ல இருக்கிற ஒரு ஏரியா வந்துட்டு டெம்பிள் அப்படின்னு சொன்ன அந்த பழைய கேஸை தோண்டி எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆக்ட் போட்டாங்க. அதனால அந்த கேஸ் செல்லும் அப்படின்னு எடுத்துட்டு அந்த கேஸை எடுத்து இப்ப இந்த இடம் டெம்பிளா மாஸ்கானே நம்மளுக்கு தெரியாது, நம்ம இனிமேல் தான் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி முழுக்க எவிடன்ஸை வச்சு நம்ம மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிற சச் அன் அப்ரோச். இந்த அப்ரோச் என்ன பண்ணுவோம்? ஒன்லி எண்ட் அப் டிரைவிங் மாடர்ன் சொசைட்டிய ஒரு பழி வாங்குற மைண்ட் செட்டுக்குள்ள தாங்க போகும். சீக்கிங் டு அவெஞ்ச் மெடிவல் அப்படின்னா ஓல்டு டைம் பீரியட். olden times medieval period actually 500 to 1500. yeah டெப்ரடேஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபர் வேணா யூஸ் பண்ணிங்க. கிறிஸ்மஸ் ஆஃபர் கண்டினியூவா போயிட்டு இருக்கு, வேணா யூஸ் பண்ணிங்க. டெப்ரடேஷன் அப்படின்னா லூட்டிங். அதாவது பழங்காலத்துல இவங்க திருடினதை பழி வாங்குறதுக்கான ஒரு மைண்ட் செட்டை இவங்க உருவாக்குறாங்க. பழங்காலத்துல எப்போ திருடி இருப்பாங்க, அதுக்காக நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை இவங்க உருவாக்குறாங்க. இப்படி அப்ரோச் பண்றது மூலமா என்ன தோணும்? ஒரு ஹிந்துவா இருக்கிற ஒருத்தருக்கு என்ன தோணும்? ஓ, அந்த காலத்திலேயே நம்மள்ட்ட இருந்து திருடிட்டாங்க போல அப்படின்னு ஹிந்துவுக்கு தோணும். முஸ்லீமுக்கு என்ன தோணும்? நாங்க முன்னாடி இருந்து வச்சது இப்ப இவங்க திருடிட்டாங்க போல அப்படின்னு தோணும். ஸோ அந்த ரீவான்சஸ் மைண்ட் செட், அந்த பழி வாங்கக்கூடிய மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க. மெடிவல், அதாவது 500 வருஷம் முன்னாடி திருடினதுக்கெல்லாம் ஏன்டா இப்ப பழி வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டை இவங்க உருவாக்குறாங்க. 500 வருஷம் முன்னாடி திருடினதுக்கு இப்ப பழி வாங்க பாக்குறாங்க. என்னத்தை சொல்லு? இந்த கேஸ் ஆஃப் அப்ப 2022 ஒரு கேஸுங்கிற மாதிரி ஒண்ணு நடுவுல வந்துச்சுங்க. அது என்னதுங்க? இருக்கு 2022 கேஸ் ஒண்ணு வந்துச்சு. 1991 கேஸ் முன்னாடியே போட்டாங்க. சரி, இப்ப 2022 கேஸ் செல்லாது இல்ல. 1991க்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 1991 தான் ஆக்ட் போட்டாங்க. 1991க்கு முன்ன அந்த ஆக்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க? கேஸை போட்டுட்டாங்க, சூட்டு போட்டாங்க. அதனால அதை வந்து எடுத்து நாங்க வந்துட்டு என்ன பண்ண போறோம்? இந்த ஆக்டுக்குள்ள வராது, ஆக்டுக்கு முன்னாடி இருக்கிற கேஸ் எல்லாம் செல்லும் தானே சொன்னாங்க. ஆக்டுக்கு முன்னாடி இருக்கிற கேஸ் எல்லாம் செல்லும் அப்படிதானே. ஓல்டு சூட்ஸ் ஆர் நாட் பார்டு பை த பப்ளிக் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்னால பழைய கேஸ் எல்லாம் செல்லும். பழைய கேஸ் எல்லாம் செல்லும். சரி, அவர் 2022 போட்ட கேஸ் செல்லாது இல்ல, கரெக்டு தானே? 2022 போட்ட கேஸ் செல்லாது தானே. 1991 முன்னாடி இருக்க கேஸ் செல்லும், 2022 போட்ட கேஸ் செல்லாது இல்ல அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி வரும். அதுக்குதான் இன்னொரு கதையை போடுறாங்க. இப்ப 2022 கேஸ் போடுறாங்க விமன் வர்ஷிப்பர்ஸ். கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொசீடிங்ஸ் எதுக்கு திரும்ப போட்டாங்க? ஒரு ரைட் டு வர்ஷிப்பை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, அசர்ட் பண்றாங்கன்னா சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. எதுக்கு? ரைட் டு வர்ஷிப் தி டெய்டிஸ் ஆன் தி மாஸ்க் ப்ரீசிங்ஸ். ப்ரீசிங்ஸ்னா மாஸ்குடைய காம்பவுண்ட் ஏரியா. அதாவது இந்த ஏரியா மாஸ்குடைய காம்பவுண்ட் ஏரியாக்குள்ள நாங்களும் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு விமன் வர்ஷிப்பர்ஸ் வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க. விமன் வர்ஷிப்பர்ஸ் என்ன போட்டிருக்காங்க? ஜென்ரலா வந்து மாஸ்க்ல விமன் அலௌட் கிடையாது. ஜென்ரலி சரி, அது வந்துட்டு அந்த ஸ்பெஷல் ஏரியால ஸ்பெஷல் டேஸ்ல மட்டும் சில நேரம் வந்துட்டு போவாங்க, சில நேரம் ஓப்பனா வேற இடத்துல நடத்துவாங்க. ஆனா ஜென்ரலா எனக்கு தெரிஞ்ச வர விமன் ஆர் நாட் அலௌட் இன்சைடு மாஸ்க்ஸ், எனக்கு தெரிஞ்ச வர. ஸோ இவங்க ஒரு கேஸை போடுறாங்க 2022
என்ன போடுறாங்க, விமன் வர்ஷிப் பேசுறாங்க, எங்களுக்கும் வந்துட்டு மாஸ்குடைய ஏரியாக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள எங்களுக்கும் வர்ஷிப் பண்ண உரிமை இருக்கு அப்படின்னு கேஸ போடுறாங்க. டெம்பிளை மாத்துறதுக்காக அவங்க கேஸ போடல. சரியா? டெம்பிளை மாத்துறதுக்காக அவங்க கேஸ போடல. 2022 போட்ட கேஸ் இது மாஸ்கா டெம்பிளான்னு கேள்வி கிடையாது. இந்த ஏரியாக்குள்ள விமன் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு விமன் அவங்களுடைய உரிமையை கேட்கிற கேஸ். ஆனா 1991 கேஸ் வெளிப்படையா என்ன தேடுது, ஒரு டிக்ளரேஷன். என்னது, மெயின் பார்ட் ஆஃப் த சைட் ஒரு மாஸ்க், அப்புறம் அண்ட் ஆல்சோ வாஸ் மாஸ்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டு ரிமூவ் ஆல் தேர் ரிலிஜியஸ் எஃபெக்ட்ஸ். மெயின் பார்ட் வந்துட்டு மாஸ்க். 1991 போட்ட கேஸ் என்னன்னா, மெயின் பார்ட் ஒரு மாஸ்க், மீதி பார்ட் எல்லாம் மாஸ்க் கிடையாது. இப்போ மீதி பார்ட்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், மாஸ்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ரிலிஜியஸ் எஃபெக்ட்ஸ்னா என்ன அர்த்தம், இந்த ரிலிஜியஸா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், ரிலிஜியஸா பெயிண்ட் அடிச்சிருக்கிறது, ரிலிஜியஸா எழுதி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. மெயின் பார்ட் மாஸ்க் வச்சுக்கோங்க, மீதி வந்து மாஸ்க் கிடையாது. சரியா? மீதி வந்து மாஸ்க் கிடையாது. இப்படி ஓப்பனா பேசுறாங்க. இப்ப 2022 கேஸ்ல என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, இது வந்துட்டு மாஸ்கா டெம்பிளான்ற கேள்வி கிடையாது. ஸோ இது வந்துட்டு பப்ளிக் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 வராது அப்படின்ட்டாங்க இவங்க. ரைட்டா? பப்ளிக் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 வராது அப்படின்னு உருட்டிட்டாங்க. அடுத்து 1991 கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பாதி மாஸ்க், மெயின் பார்ட் மாஸ்க், மீதியில மாஸ்க் இருக்கிறது ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி வெளிப்படையா இவங்க கேட்கறாங்க. வெளிப்படையா ரிலீஃப் கேட்டாலுமே வெளிப்படையா ஓப்பனா சொல்றாங்க, இது மாஸ்க் கிடையாது, பாதி மெயின் ஏரியா மாஸ்க், மீதி ஏரியா மாஸ்க் கிடையாது அப்படின்னு எக்ஸ்பிளிசிட் ரிலீஃப் கேட்டா கூட கோர்ட் என்ன தெரியுமா சொல்லிட்டு, இது ஒரு கரெக்டான கேஸ் தான், இது வந்து பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்ல வராதுன்னு சொல்லிச்சு. ஏன்டா 2022 கேஸ் நீங்க சொல்றீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவங்க வந்துட்டு இது டெம்பிளா மாஸ்கான்னு கேஸ் போடல, அவங்க வந்துட்டு விமன் வர்ஷிப்பர்ஸ் கேட்கறாங்க. ஸோ இந்த 2002 கேஸ் வந்துட்டு வராது, பப்ளிக் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டுக்குள்ள வராது. ஏன்னா பிளேஸை வச்சு பிரச்சனை கிடையாது, விமன் வர்ஷிப் பண்ணலாமா இல்லையான்னு தான் பிரச்சனை. அப்ப 2022 வந்துட்டு பப்ளிக் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டுக்குள்ள வராதுன்னா ஒரு லாஜிக் இருக்கு, எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா 1991 கேஸ்ல என்னடா பிரச்சனை, 1991 கேஸ்ல மாஸ்கா டெம்பிளான்னு தானே சண்டை போடுறாங்க. இப்படி வெளிப்படையா அவங்க கேட்டாலும் போட்டு இந்த சூட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் டிஸ்மிஸ் பண்ணல. டிஸ்மிஸ்னா இந்த செல்லாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்றது, டிஸ்மிஸ் பண்ணாம பப்ளிக் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்ல இதை தடை பண்ண முடியாதுன்னு சொல்லி, இதுக்கப்புறம் பாருங்க கதைய, ஆர்டர் வந்துட்டு தூக்கி நிறுத்துறாங்க. என்னது, சர்வே நடத்துங்க, அந்த ஏரியால சர்வே நடத்துறீங்கன்னு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நீங்க எப்படி திரும்ப பண்ணணும், 2022 சூட்டு படி பண்ணணும். எதுக்கு, 1901 கேஸுக்கும் 2021 கேஸ் படியே நீங்க வந்துட்டு சர்வே எடுத்துருங்க. இட் இஸ் ப்ரொவைடட் ஃபார் அ ஃபர்தர் சர்வே இஃப் நெசசரி, வேணா எக்ஸ்ட்ரா சர்வேயும் பண்ணுங்கிறாங்க. 2 கேஸ் இருக்கு. இப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு சர்வே எடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஏன் 1991 கேஸ் படி சர்வே எடுக்கிறீங்க, நீங்க 2022 கேஸ் படி சர்வே எடுங்கிறாங்க. 2 கேஸுக்கு நம்ம இந்த சர்வேயே யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, பட் ஆஸ்ட் ஃபார் தி ASI சர்வே டன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் 2022 சூட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிசைடிங் தி 1991 சூட்ஸ் ஆல்சோ. 1991 கேஸுக்கு அந்த 1991 சர்வே தானே எடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 2022 சர்வேயே போதும், இதை வச்சே 1991 கேஸையும் டிசைட் பண்ணிடுவோங்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா சர்வே எடுக்கணும்னா எடுப்போம் அப்படின்னு வேற சொல்றாங்க. வாட் இஸ் டிஸ்கம்ஃபர்டிங், நம்ம கேட்கவே ஒரு பயமா இருக்கு, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு. என்னது அப்படின்னா, ஹைகோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்லுதுன்னா, டிஸ்பியூட்டிங் சண்டை ரைஸ் பண்ணிருக்காங்களா, இது வந்து ரொம்ப நாட்டுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு கேஸா. இது இவங்க ஒரு ஏரியாவை மாஸ்கா டெம்பிளான்னு சண்டை போடுறது நாட்டுக்கே முக்கியமான கேஸ் ஹைகோர்ட் ஆர்டர் சொல்லும் போது நம்மளுக்கு அது என்னதான் இருக்கு, ஏன்னா நாட்டுல வேற பிரச்சனை இல்லையாடா, மதத்துக்கு தான் சண்டை போடுவீங்களாடா நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர டிஸ்கம்ஃபர்டிங்கா இருக்கு. திஸ் இஸ் an astounding claim, shocking claim for a judicial institution to make while adjudicating litigation between two parties. 2 பார்ட்டிக்கு நடுவுல நீ கேஸ் நடத்தும் போது நாட்டுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் இதுன்னு ஏன்டா இப்படி ஷாக்கு வர்ற மாதிரிலாம் கிளைம் பண்றீங்க அப்படின்னு ஆத்தர் கேட்கிறார்.
The judiciary must stay committed to the constitutional vision of secular. எங்கேயா போச்சு செக்குலரிசம்? கான்ஸ்டிடியூஷன் புக்ல தான் இருக்கு. அது அந்த விஷனுக்கு நீங்க கமிட்டடா இருங்க. என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. ஸ்டாச்சுட்டரி பார் ஆன் ஸ்டாச்சுட்டரி பார்னு என்னது? பார் பண்றதுன்னு என்னது? பேன். ஸ்டாச்சுட்டரி பேன் இருக்கு. லா லீகலா ஸ்டாச்சுட்டரினா லால ஒரு பேன் இருக்குங்க. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பை கன்வெர்ட் பண்றதுக்கோ ரீகன்வெர்ட் பண்றதுக்கோ ஒரு பேன் இருக்குல்ல, அதை நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. செக்யூலரிசம் படி ஃபாலோ பண்ணுங்க. கான்ஸ்டிடியூஷன் விஷயமா கமிட்டடா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. பாவம் நம்ம பிடிஎஃப் இதுக்கே பொறுக்கலை, அடாரு நாட் ரெஸ்பாண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், ஆனா புரியும் போது அந்த கோர்ட்ல என்னடா இப்படி பண்றீங்களடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஷாக் வர்ற மாதிரி தான் பண்றாங்க. ஸோ ரீவெஞ்சிசம்னா இட் இஸ் ரிவெஞ்ச் ரிட்டாலியேஷன். செக்குலரிசம்னா மத சார்பு இல்லாம இருக்குது. லெஜிட்டிமைசிங்னா ஒரு விஷயத்த சரின்னு சொல்றது. எக்ஸ்பெடைட்னா வாஸ்டாக்குறது. சூட்ஸ்னா கேசஸ். பார்ட்னா பேண்ட். சரியா? ஸ்பெஷியஸ் ரீசனிங்னா இல்லாஜிக்கல் ரீசனிங். நிப்பிங் த கன்னிங் பீஸ் ஆஃப் லெஜிடேஷன் இந்த பட். லெஜிடேஷனை பட்லேயே வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டாங்க. முளையிலே கிள்ளி எறிகிறதுக்கு பதிலா அப்படின்னு வந்துச்சு. சின்னதுலே உடைக்கிறதுக்கு பதிலா அப்படின்னு. ரீவான்சிஸ்ட் மைண்ட் செட்னா பழி வாங்குற மைண்ட் செட். மெடிவல்னா பழைய காலத்து. டெப்ரிடேஷன்ஸ்னா திருட்டு. அசர்ட் பண்றதுனா ஸ்ட்ராங்கா சொல்றது. மாஸ்க் ப்ரீசன்ஸ்னா அந்த ஏரியா. மாஸ்க் ப்ரீசன்ஸ்னா மாஸ்க் ஏரியா. டெம்பிள் ப்ரீசன்ஸ்னா டெம்பிள் ஏரியா. எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையா. சூட்டுனா சொன்ன கேஸ். அப்ஹெல்டுனா தூக்கி பிடிக்குது. டிஸ்கன்சர்டிங்னா டிஸ்கம்ஃபர்டிங்கா இருக்கு. அஸ்டவுண்டிங்னா ஷாக்கிங். என்ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா ஃபோர்ஸ் பண்றாங்க. லீகல் பேன் ஃபோர்ஸ் பண்றாங்க. சரியா? வைட்டல் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னா ரொம்ப முக்கியமான, நாட்டுக்கே முக்கியமானது அப்படின்னு பேசுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நாளைக்கு எடிட்டோரியல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. எடிட்டோரியலுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கு, புரியுதா, நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா அப்படிங்கிறத சொல்லுங்க.